இதில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாம் கேள்விப்படுறீங்கல்ல, அந்த ரிச் டாட் புவர் பார்த்து நீங்கள் நான் என்ன பிரச்சனைன்னு பார்க்குறேன்னா, நிறையா பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அவேர்னஸ் இல்லை அப்படிங்கிறத விட தெரியும், பட் அதை நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட்டே வந்து இது ரொம்ப ரிஸ்கி, ஸ்கேம். சேஃபர் பெட்ஸ் வந்து கோல்டு அண்ட் லேண்ட், நீங்கள் சொன்ன மாதிரி சிட் இதெல்லாம் போடுவாங்க. அதுலேருந்து எப்படி நீங்கள் வெளியே வந்தீங்க? உங்களுக்கு அது தாட் இருந்துச்சா ஃபர்ஸ்ட்டு? எனக்கு இருந்தது. எனக்கு தான் நான் தான் சொல்கிறேனே, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவன் தான் நான் ஓட விட்டவன். நான் என்ன பண்ணீங்க? போயிட்டுன்ட்டேன், பக்கத்தில் வராதன்னு. நான் வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய தவறு அது. நான் வந்து யூடிஐ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். அன்றைக்கி யூடிஐ பேங்க்குங்கிறது ஆக்சிஸ் பேங்க், 2007-08. யூடிஐயில் எனக்கு ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோன்னே என்கிட்ட சேல்ஸ்மேன் வராரு. சேல்ஸ்மேன் வந்து, சார் டிமேட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணேன். நான் சொன்ன மொதல் வார்த்தை, கெட் அவுட் ஃப்ரம் ஹியர், தேவையில்லாதெல்லாம் பேசாது. உடனே மேனேஜர் இருந்தால், என்ன சார் அதனால் திட்டி அனுப்புகிறீங்க? நான் வந்தது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, சேலரி கிரெடிட் பண்ணுறது, என் வர்றது போகிறது, அதுக்கு தானே சார் வந்திருக்கேன். இன்னும் டிமெட் அக்கௌண்ட் அது இதுங்கிறாரு, ஏன் சார் தேவையில்லாதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு. ஆனால் அது அப்படியே 20 வருஷம் கழிச்சு நான் நினைக்கும் போது, நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது வெரி ஷையாக இருக்கு அப்படியே. ஏன்னா ஒரு தேவதை உன்னை நோக்கி வருது, கரெக்டாக சொல்லுது, இதாண்டா ஒரு ரூட்டுன்னு. பட் ஆனால் தெரியாதே. நம்ம என்ன நினைப்போம், எல்லா பார்வையிலையும் சொல்ல வர எல்லாத்தையுமே தவறான கண்ணோட்டத்தை தான் பார்க்குறோம். நமக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்லி கொடுத்தோன்னா, கஷ்டப்பட்டு வந்த போனால் விட்றாத, கஷ்டப்பட்டு வந்த போனால் விட்றாதன்னு சொல்லிவிட்டு நம்ம ஆளுங்க போய் சிட்டில் போடுவோம். எங்கே அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போய்ட்டு சிட்டில், மாடியில் ஒருத்தர் ரொம்ப வருஷமாக 20 வருஷமாக இருக்கார், நான் சிட்டில் போடுறேன், அவர் 18% தரேனாரு, 3 மாதம் கரெக்டாக கொடுத்தாரு, 4ஆம் மாதம் பார்த்தா ஆளை காணாம். அவன் எப்படி இருப்பான்? அவன் அடுத்த வேலையை பார்க்க கிளம்ப வேணாமா? ஸோ இந்த வாய் வழியே பரவன இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம், தட் இஸ் நாட் அ இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒன்லி RBI அப்ரூவ்டு வாட் எவர் த ஸ்கீம், தட் இஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட். அதர் தென் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு என்கிட்ட சொன்னாங்கன்னா, ஐ காண்ட் சே தட் இஸ் நாட் அ இன்வெஸ்ட்மெண்ட். இந்த சிட்டு போட்டு அந்த கசிடு இதெல்லாம் சொல்லுவாங்க, அது தட் இஸ் நாட் RBI அப்ரூவ்டு. வேறு யார்கிட்டாவது நகைக்கு வந்து கொடுத்து பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி வட்டிக்கு விடுறது, சித்தப்பாட்டேருந்து வாங்கினேன், நான் 1%, 2% பண்ணேன், தட் இஸ் நாட் எ இன்வெஸ்ட்மெண்ட். தட் இஸ் ஏன்னா அதில் ரிஸ்க் எவ்வளோ தெரியுமா இருக்குது. இப்போ நான் ஒரு பாண்டு வாங்கினேன்னா அது வந்து கவர்மெண்ட் கொடுக்குது கிரெடிட் கிரெடிட் ரேட்டிங்னு சொல்லி AA, AAA, சேஃப்டி. இப்போ இதுக்கெல்லாம் என்ன ரேட்டிங் தெரியுமா கொடுக்கலாம்? ரேட்டே கிடையாது. ஓகே, இது அதை விட ரொம்ப ரேட்டே கிடையாது. BBB, CCக்கு மேலெலாம் இது ரேட்டிங். ஏன்னா ஓனர் யாருன்னு தெரியாது, என்ன பண்ணுவாருன்னு தெரியாது, நைட்டில் அவருக்கு என்ன சான்சஸ் வரும்னு தெரியாது, ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. நான் எப்படி பண்ண முடியும்? இத்தனைக்கும் என் வீட்டு பக்கத்தில் 20 வருஷமாக இருந்தாலும், என் அண்ணன் தம்பியாக இருந்தாலும், இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று வரும் பொழுது RBI த்ரூ, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுதோ அந்த த்ரூ போகிறது தான் தட் இஸ் அ பெஸ்ட் ஒன். இல்லாட்டி சம்படி புட்டிங் இன் த மெஸ் கண்டிப்பாக நடக்கும். நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச என் குடும்பத்திலேயே நிறைய பேர் திருச்சியில் வந்து ஒரு நிறுவனம், பேரை சொல்ல வரும்ல, ஏதோ ஒரு நிறுவனம் சொல்கிறாங்க, 18% ஒரு மாதம் தரேன், 7 லட்ச ரூபா போடுறாங்க. என் ஃபேமிலியில் எனக்கு சித்தி முறை தான் 7 லட்ச ரூபா போடுறாங்க. 2 மாதம் வருது, 3ஆம் மாதம் வரல. ஏன்னா இது என்ன கதைனா, முதல்ல நம்பிக்கையை பெறுவதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்ட்டேருந்து வர பணத்தை எடுத்து இவருக்கு சப்ளை, இவர்கிட்டேருந்து வர பணத்தை எடுத்து சப்ளை. இது வந்து இந்த மவுத்லேயே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் இந்த நியூஸு. இப்போ எனக்கு 3 எப்போவுமே எப்படி தெரியுமா, சைக்காலஜி ஆஃப் மணியில் உனக்கு பணம் வந்ததை நீ எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புவ. கரெக்ட். ஆனால் நீ லாஸ் ஆனதை யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? இந்த 7 லட்சம் போனதை யார்கிட்டையுமே சொல்லலை 4 வருஷம். ஈவன் எங்கள் சித்தி சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால முடியல. போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகும்போது, எங்கே போகிறீங்கன்னா கோர்ட் கேஸுன்னு போகும்போது, என்ன போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கும்போது சொல்கிறாங்க, இதை வந்து கொடுத்து ஏமாந்துட்டேன். அப்போ தான் புரியுது, பணம் வந்தப்போ. ஆனால் என்ன சொல்லுவோம்னா, வில் ஸ்ப்ரெட் த மெசேஜ். சைக்காலஜி மணியில் உனக்கு ஒரு 100 ரூபா வந்துருச்சு, உடனே உன் ஃப்ரெண்டுக்கு நீ சொல்லுவேன். நான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் சொல்லுவோம். என்ன சொல்லுவோன்னா, போன வாரம் 1 லட்சம் மட்டும்டா, 3000 கொடுத்துருக்கானுங்கடா மச்சி, நீயும் பண்ணுறா, எனக்கு வந்துருச்சுப்பா, பார்த்துக்க அப்படியே தூண்டி போடுறது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், யோசிப்போம். அது அப்படியே உட்காந்துருச்சுல அந்த கீவேர்டு. நம்ம என்ன நினைப்போம், 3000 ரூபா அவன் சம்பாரிச்சிட்ருக்கான், நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு என்னைக்கு நம்ம தடம் மாறுறோம் பாரு. ஆனால் தடம் மாறுவான் மனிதன். 100ல் 90% பேர் அந்த சைக்காலஜி ஆஃப் மணியில் தப்பிக்கவே முடியாது. எவன் ஒருவன் அடிபட்டு ஆல்ரெடி பழக்கப்பட்டிருக்கான் பார்த்தியா, அவன் மட்டும்தான் பண்ண மாட்டான். அப்போது அடிப்படாதவங்க இருக்காங்கள்ல, அவங்க தான் அவனுக்கு டார்கெட்டே. அவங்க என்ன பண்ணுவாங்க,
ஸ்ப்ரெட் மவுத் வழியாக வந்து உனக்கு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, நியூஸ் பரவுது, குட் நியூஸ் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவரும் போட ஆரம்பிப்பார், இவர் போட ஆரம்பிப்பார். எல்லாத்துக்கும் 3 மாதம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அப்படியே ஸ்டாப் ஆகும். முதல்ல ஒரு 3 மாதம் வராது, அதுக்கு பிறகு ஒரு மாதம் விட்டு கொடுப்பாங்க, விட்டு வட்டியை தருவாங்க, அதோட அந்த கம்பெனி க்ளோஸு ஓடுவாங்க. இது மாதிரி இந்தியாவில் இருக்கிற நியூஸ் பேப்பர் எடுத்து ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா ஓடின கம்பெனிகள்னு சொல்லி, சிட் ஃபண்டு ஓடின கம்பெனிகள்னு சொல்லி நம்பர் ஆஃப் இதில் முக்கியம் என்னென்னா ரிட்டையர்ட் ஆன பர்சன்ஸோட சம்பளம், அவங்களோட கடினமாக வேலை பார்த்த ஒரு லைஃப் லாங் ஏர்ன் பண்ணுற மணி, மூட்டை தூக்குற ஒரு அப்பாவோட ஒரு சம்பளம், காய்கறி விற்று பண்ண அவங்களோட 300 ரூபா, இவங்கெல்லாம் 6 வருஷம் 7 வருஷம் கஷ்டப்பட்டு 20,000 50,000 தூக்கி அங்கே போட்டு கடைசியில் அவங்களோட வாஷ் அவுட் பண்ணிட்டு போகிறான் பார். இது எவ்வளோ பெரிய இது தெரியுமா? அதை பார்க்கும்போது சிட் ஃபண்டுக்கு வெளில நின்று கதறி அழுதுகிட்டு பார்க்குறதெல்லாம் நீ வீடியோவில் பார்க்கும்போதெல்லாம் நமக்கு அதான் தோணும், இந்த பேசிக் அவேர்னஸை ஏன் கொடுக்கல? உன் ஸ்கூலில் ஏன்பா சொல்ல? மேக்ஸ் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்தியா? சொல்லி கொடுத்த. இங்கிலீஷ் படிக்கணும்னு சொல்லி கொடுத்தியா? சொல்லி கொடுத்த. தமிழ் சொல்லி கொடுத்த. அறிவியல் சொல்லி கொடுத்த. எனக்கு என்னென்னே தேவையே இல்லை, அல்ஜிப்ரா ஆல்கிரதம் சைன் டீட்டா கான் டீட்டா சொல்லி கொடுத்தியாப்பா? சொல்லி கொடுத்த. பேசிக் ஏன்பா சொல்லித்தரல? ஏன் கல்வியில் இல்லையே? இதுதான் இங்கே தான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து நீ கேட்ட கேள்வி, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு வந்து நீ என்னென்னா இட்ஸ் ரன் பை கவர்மெண்ட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. இட்ஸ் ரன் பை கவர்மெண்ட், வேலிட் பாயிண்ட், இட்ஸ் ரன் பை கவர்மெண்ட். அடுத்து இந்தியாவின் முக்கிய 50 கம்பெனி, தட் இஸ் கால்ட் நிஃப்டி 50, இந்தியாவின் முதல் 50 கம்பெனி. அப்போது நான் எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, ஒரு கம்பெனியில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற நீ அந்த கம்பெனியில் எப்படி நம்பிக்கையோடு நீ வேலை செய்கிற? பெருமையாக காலரை தூக்கி விட்றிய, அந்த கம்பெனியில் வேலை செய்கிற தூக்கி விட்றில்ல, அதே கம்பெனியில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? நம்ம 4வது இடத்துல இன்றைக்கி இருக்கோம் ஜிடிபியில். இன்றைக்கி அடுத்து 5வது இடத்துலேருந்து 4வது இடத்துக்கு போகிறோம். இன்னும் நம்ம வளராத குழந்தை, இன்னும் நம்ம அடல்ட்டாகவே மாறல. எக்கனாமி படி சொல்கிறேன், ஜிடிபி படி சொல்கிறேன். சைனாலாம் அவன்லாம் வளர்ந்த மிருகம், அவன் பக்கத்தில் நம்ம ஒரு குழந்தை. அப்போ இன்னும் நம்ம வளர வேண்டியது எவ்வளோ தெரியுமா இருக்குது? அதனால் அந்த இந்தியன் எக்கனாமி இட்ஸ் அ பூமி எக்கனாமி, வளரும் எக்கனாமி. இந்த வளரும் எக்கனாமியோடு நம்மளும் ஜாயின் பண்ணி சேர்ந்து அதோட மூவ் ஆகிக்கணும். மார்க்கெட் இறங்கும், இறங்காமல் போகும். நான் எந்த ஸ்டாக்கோட பேரும் இப்போ நான் சொல்லலை, நான் எதை பற்றியும் பேசலை, ஒரு இண்டெக்ஸை பற்றி தான் பேசுகிறேன். நிஃப்டி 50 இண்டெக்ஸை பற்றி தான் பேசுகிறேன். இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஃபால், பட் இட் வில் கம் பேக் அகைன். இட் வில் கோ அண்ட் கோ நெவர் ஸ்டாப். இட் வில் ரீச் 15,000, கண்டிப்பாக ரீச் ஆகும். அப்போ உன்னோட வயசு இன்னும் ஒரு 5-6 வருஷமாக 7 வருஷமாக இருக்கும். எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் வயசாக இருந்திருப்பேன், அவ்வளோதான். ஆனால் ஹூ இஸ் கோயிங் டு இன்வெஸ்ட்? அவன் புத்திசாலி, இந்தியா மேலே நம்பிக்கை வச்சு பண்ணுறவன். இப்போது ஒரு கண்ட்ரி மேலே நம்பிக்கையே இல்லை, அந்த கண்ட்ரி வந்து பேங்க்ரப்ட் ஆக போகுது. ஏதோ ஒரு கண்ட்ரின்னு வச்சுக்கோங்க, ஒரு கென்யா, ஒரு ஜிம்பாப்வே, ஏதோ ஒரு கண்ட்ரி, ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி கண்ட்ரியில் நீ ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசும்போது தட் இஸ் வேலிட் பாயிண்ட். ஏன்னா அந்த கண்ட்ரி வந்து என்ன ஆகும்னு தெரியாது, நாளைக்கு எப்படி ஆகணும். பட் இந்தியா மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, ஜிடிபி மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த கவர்மெண்ட் விழாதுங்கிற இந்த கவர்மெண்ட்னா இந்த கண்ட்ரி, யார் வேணால் ஆளட்டும் போட்டோம், இந்த கண்ட்ரி மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எத்தனை இளைஞர் கூட்டம் இங்கே, எத்தனை பேர் மேன் பவர், நம்ம எத்தனை பேர் வேலை செய்கிறோம், எத்தனை வேர்ல்டு வைடு போகிறோம். இனி எத்தனை ஐடி கம்பெனிஸ் வந்து பெங்களூரில் வந்து உருவாகிருக்கு யூனிக்கானா, எத்தனை இன்ஃபோசிஸில் அமெரிக்கன்ஸ் வேலை பார்க்குறாங்க, கரெக்டு தானே? யூஎஸில் அமெரிக்கன்ஸ் வேலை பார்க்குறாங்க, கரெக்டு தானே? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன நான் நினைக்கிறேன்னா, வி ஆர் மூவிங் இன் அ ஃபார்வேர்டு வே, நல்ல மூவ் ஆகிட்ருக்கோம். அதில் ஜாயின் பண்ணணும். அதில் தான் எனக்கு என்ன நினச்சேன்னா, இட்ஸ் ரன் பை கவர்மெண்ட். நீ வாங்கின எல்லாமே இட் இஸ் அண்டர் என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல்ங்கிற ஒரு பேஸ்கெட்டுக்குள்ளே இருக்குது. நான் இல்லைனாலும் சிடிஎஸ்சில் என் பிள்ளைங்க, என் பேர பிள்ளைங்க, கொள்ளு பேரை வந்து கூட என்னோட ஐடென்டிஃபையை காமிச்சு சிடிஎஸ்லேருந்து வாங்கிக்கலாம். ஏன்னா ஷேர் என்னங்கிறத யூ கேன் கெட் இட் பேக். நாளைக்கு உன்னோட புரோக்கரே போயிட்டான்பா, கடையை சாத்திட்டு போயிட்டான், பட் சிடிஎஸ்எல் வில் பி தேர். சிடிஎஸ்எல்லேருந்து நீ போய் நீ வாங்கின இன்வெஸ்ட்மெண்ட்டை போய் எடுத்துக்கலாம். ஸோ ஆர்பிஐ இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டை வி ஷுட் அவாய்ட். ஓகே.